ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ, இப்போ ஒரு விண்ட்மில் செட் பண்ணணும்னா, அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அந்த இம்ப்ளான்ட் பண்றதுக்கு ஏத்த ஓபிடி ஆன பிளேஸ ஐடென்டிஃபை பண்ணி, அப்புறம் அதுக்கு வந்து அந்த பெரிய பெரிய டவர் வந்து நல்ல பெரிய லேண்டா வாங்கி, அதில நல்ல பெரிய பெரிய டவரா போட்டு, அதில விண்ட்மில் பிளேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டியே வரும். ஆனா, இப்போ நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிற இன்வென்ஷன் எங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பெரிய நிலம் தேவையில்ல. பெரிய பெரிய அந்த டவர் தேவையில்ல. அப்புறம் அந்த பெரிய பெரிய பிளேட்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம இருக்கிற லேண்டுக்கு மேல வானத்தில மிதந்துகிட்டு அதாவது வானத்தில மிதந்துகிட்டே வந்து எலக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் பண்ற மாரி ஒரு புது ஒரு இன்வென்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அது எப்படி? வானத்தில பறந்துகிட்டே அது எப்படி எலக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் பண்ணும்னு தாங்க நீங்க யோசிப்பீங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அது என்ன இன்வென்ஷன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எலக்ட்ரிசிட்டி நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டிய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க வந்து அதாவது இப்போதைக்கு நெறைய மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. இன்னும் நெறைய மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சுட்டே இருக்கவும் செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விதத்துல நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த இன்வென்ஷன் நம்ம உலகத்திலே அதாவது நம்ம உலகத்தையே ரொம்ப ஆச்சரியப்பட வைத்த ஒரு இன்வென்ஷன் கூட நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விண்வெளி நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அதாவது மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்காது. அது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தூரமாவே தான் இருக்கும். தூரமா நல்ல பெரிய நிலமா வாங்கி, அங்க நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல பெருசா வந்து டவரே இருக்கும். டவர்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். 3ம் அதுவும் வந்து ரொம்ப பெரிய பிளேடா இருக்கும். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகும்போது தான் நமக்கு வந்து கரண்ட் வரும். ஸோ ஆக்சுவலி ஆமா. இதுவரைக்கும் நம்ம இது வேணா பார்த்துருக்கோம். ஆனா இப்போ சைனீஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிற விண்வெளி வேறன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸ்க்கு S1500 ஏர்போர்ன் விண்ட் டர்பைன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விண்மில் எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, ஜிப் லைன் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய பலூன். அதாவது வந்து எப்படி சொல்றது? ஒரு பலூன் வந்து ஹீலியம் கேஸ்ல ஃபில் பண்ணி அதாவது ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பெரிய அந்த ராட்சச அதாவது பெரியவோட ராட்சச பலூன் சொல்லிக்கலாம். ஸோ அந்த ராட்சச பலூன விண்ட்மில் பிளேட்ஸ் அண்ட் டர்பைன்க்கு ஃபிக்ஸ் பண்ணி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ற இந்த நிலப்பகுதியிலிருந்து 100 மீட்டர் அதாவது 100 மீட்டர் வானத்துக்கு மேல வந்து அவங்க மிதக்க விடுவாங்க. ஸோ அப்படி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வானத்தில மிதக்கவிடும்போது அந்த பிளேட்ஸ் வந்து வழக்கமா வந்து நார்மல் விண்ட்மில் மாரி பிளேட்ஸ் ரொட்டேட் ஆகி கரண்ட் புரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரண்ட்ட அதாவது அந்த சாரி ஜெனரேட் இல்ல. அந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டெதர்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டெதர்ஸால அது கிரவுண்டுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட்ல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப அதாவது ரொம்ப ரிமோட் அப்புறம் வந்து நடு கடல்ல இருக்கிற ஐலேண்ட்ஸ்க்கு கூட நம்ம ஈஸியா வந்து அதாவது ஆமா கரண்ட் சப்ளை குடுக்கலாம்னு வந்து சைனீஸ் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்ப நம்ம நார்மலான வேல நல்ல ரிமோட்டான இடம் கூட விட்டுருங்க. நடுக்கடல்ல இருக்கிற ஐலேண்ட்ஸ்க்கு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி தரணும்னா, அதுக்கு நல்ல வந்து அந்த கேபிள் கனெக்ஷன் தேவைப்படும். ஸோ, அத நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நடுக்கடல்ல இருக்குல்ல, ஸோ இங்கருந்து அங்க கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தண்ணீலயே ஏதாச்சும் ஆயிரும். சரி அத விடுங்க. எப்படியாச்சும் வந்து அவங்க கனெக்ஷன் குடுக்குறாங்க. ஆமா. எலக்ட்ரிசிட்டி கரண்ட் குடுக்குறாங்க. ஆனா வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா, அது வந்து செகண்ட்ஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அது அழிஞ்சு போயிரும். ஆனா, இப்ப சைனீஸ் சயின்டிஸ்ட் வந்து இப்போ இந்த காத்துல மிதக்கிற விண்வெளி இந்த டெக்னாலஜி இருக்குல்ல. ஸோ இதனால நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஈஸியா வந்து அந்த நடுக்கடல்ல இருக்கிற ஐலேண்ட்ஸ் அப்புறம் நல்ல ரிமோட்டான ஏரியாஸ்க்கு கரண்ட் குடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த காத்துல மிதக்கிற இந்த விண்மில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்க்கும் கூட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இந்த காத்துல பறக் பறந்து எலக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் பண்ற இந்த விண்மில்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு மேல வந்து இந்த மாரி ஏதாச்சும் பறந்துட்டு இருக்கும்னு நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி விண்மில், அப்புறம் சோலார் எனர்ஜி, அப்புறம் ஹைட்ரோ எனர்ஜி. ஸோ இந்த மாரி நம்ம எலக்ட்ரிசிட்டி அதாவது ஆமா இந்த மாரி தான் வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா நாடுகள்லயும் வந்து இந்த வழியா தான் வந்து அவங்க எலக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி சொல்றது? இப்போ நீங்க ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து நீங்க பர்ன் பண்ணும்போது, அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது நமக்கும் சேஃப் இல்ல, நம்ம என்வைரன்மென்ட்டுக்கும் சேஃப் இல்ல. ஆனா இந்த மாரி ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அதாவது எப்பனாலும் அது வந்து இது நமக்கு கிடைக்கும். ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணா எப்பனாலும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாரி ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நீங்க பார்த்தீங்கன்னா, இது வழியா நம்ம எலக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் பண்றதுனால, எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கேஸும் வந்து எமிட் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இது வந்து நம்ம ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணோம்னா, இது வந்து நம்ம அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதாவது ரீசைக்கிள் கரெக்ட்டா பண்ணோம்னா இது பண்ணலாம். ஸோ, இப்போ வந்து இந்த வழியா நான் சொன்னேன்ல, இப்போ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, இந்த சோலார் எனர்ஜி. ஸோ, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா,
ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ் கேட்டகரின்னு அதாவது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ் கேட்டகரியில இதெல்லாம் நீங்க வந்து சேர்க்கலாம். இப்போதைக்கு ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் வந்து மெயின்ல இருக்கு. ஆனா, நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அது கூடிய சீக்கிரம் அழிஞ்சிரும். ஸோ, அ எப்பயோ சொன்ன மாரி இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் ரினியூவபிள். ஸோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம்னா, இன்னும் ஒரு 1000, 2000 ஏன் 1 பில்லியன், 1 மில்லியன், 10 மில்லியன் வருஷம் கூட நம்ம வெயிட் பண்ணா தான் கிடைக்கும். ஸோ, அதுவரைக்கும் கரண்ட் இல்லாம எல்லாம் ஏன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ, அதனால தான் இந்த மாரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ்லாம் அவங்க வந்து புதுசா கண்டுபிடிச்சு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுல அதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ட்ரிபியூஷன்னா அது மட்டும் இல்லாம இந்த அதாவது இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இது நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பயோடிக் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து எந்த விதமான அதாவது எந்த விதமான ஹர்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எதுவுமே வராது. ஸோ, ஓசோன் லேயர் வந்து பிரியாது. ஸோ, நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸஸ் யூஸ் பண்றதுலயே அது நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அத நான் சொல்லணுன்ற அவசியமே இல்ல. அதெல்லாம் நமக்கே தெரியும். இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த பெட்ரோலியம், அப்புறம் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு நம்ம சொல்ற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோஆக்சைடு, அப்புறம் மீத்தேன் கேஸஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம அட்மாஸ்பியர்ல மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்படி மிக்ஸ் ஆகும்போது நெறைய அமௌண்ட் ஆஃப் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் இருக்கும்போது, அது நெறைய ஹீட்ட அப்சர்வ் பண்ணி குளோபல் வார்மிங்க்கு லீட் பண்ணும். ஸோ குளோபல் வார்மிங் வரும்போது கண்டிப்பா வந்து ஏர் பொல்யூஷன் வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா இப்போ நம்ம கரண்ட் டேஸ்ல அதாவது இப்போ ஆமா இப்போ கரண்ட் டேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, டெல்லி இருக்குல்ல. ஸோ டெல்லி கூட வந்து இப்படி தான் வந்து அது வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் இருந்துச்சுன்னா, அங்க இருக்கிற பீப்பிள், அங்க இருக்கிற கிளைமேட், அப்புறம் அங்க இருக்கிற பயோடைவர்சிட்டி எல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த டெல்லி வீடியோட லிங்க் மெயினா வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது நீங்க வந்து பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த பெட்ரோலியம், அப்புறம் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் பர்ன் ஆகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்ற இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோஆக்சைடு, அப்புறம் மீத்தேன் கேஸஸ். ஸோ இதெல்லாம் போயிட்டு நம்ம அட்மாஸ்பியர் கூட வந்து ஒன்னோட ஒண்ணா மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆகும்போது இந்த ஏர் பொல்யூஷன் வரும். ஸோ அப்படி ஏர் பொல்யூஷன் நீங்க வந்து ஆக்சுவலி இது மிக்ஸ் ஆகும்போதே வரும். அது வந்து ஏர் பொல்யூஷன். ஸோ அதுக்கடுத்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வந்து நெறைய இருக்கும்போது, ஸோ அது நெறைய ஹீட் அப்சர்வ் பண்ணும். நெறைய ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, சன்லேருந்து வர ஹீட் வந்து அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் பண்றத விட, அது வந்து அங்க இருக்கிற வர இது இருக்குல்ல ஹீட். ஸோ அந்த ஹீட் வந்து பயங்கரமா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். முன்னாடி வந்து பேலன்ஸ்டா இருக்கும். இப்ப வந்து நெறைய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கும்போது, அது நெறைய ஹீட்ட வந்து அப்சர்வ் பண்ணி வச்சு அது வெளிய விடாது. ஸோ அது வந்து குளோபல் வார்மிங் அந்த எஃபெக்ட்ட கிரியேட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் வார்மிங் நடக்கும்போதே இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் நம்ம ஓசோன் லேயரோட டெப்ளீஷனுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ ஓசோன் லேயர் டெப்ளீட் ஆகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, சன்னோட அந்த யூவி ரேஸ்லாம் நம்ம ஸ்கின்க்கு டைரக்ட்டா வந்து படும். ஸோ அப்படி டைரக்ட்டா படும்போது நமக்கு வந்து ஸ்கின் கேன்சர் கண்டிப்பா வரும். ஸோ ஆக்சுவலி இது நடக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த ரேஸ் வரும்போது, அப்புறம் வந்து குளோபல் வார்மிங் வரும்போது, இது 2மே நடக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த போலார் ஐஸ் கேப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் மெல்ட் ஆகும். ஸோ அது மெல்ட் ஆகும்போது அது வந்து சீ வாட்டர்ல தான் போய் மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது சீ வாட்டரோட லெவல் இன்கிரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்கிரீஸ் ஆக இப்போ இந்த எப்படி சொல்றது? லோ லேண்ட் ஏரியாஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து உள்ள முழிக்கும். சுனாமி, ஃப்ளட்ஸ் கூட வந்து கண்டிப்பா நெறைய வரும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்குல்ல ஃபிரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம இயற்கைய பாதுகாக்காம விட்டோம்னா, இதுதான் வந்து ஒரு நாள் நமக்கும் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே யோசிச்சு தான் இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாமே வந்து நெறைய ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ஆமா. நெறைய ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி வந்து புரொடியூஸ் பண்றதுக்கு வந்து நெறைய மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபுடிச்சுட்டாங்க. அத யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நல்ல ஸ்டார்ட் அப் குடுத்துருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அது கன்ஃபார்ம் வந்து ஆக்சுவலி கன்ஃபார்ம் இந்த மாரி ரொம்ப பயங்கரமான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஃபியூச்சர்ல வராது. ஸோ அதுலருந்து நான் சொன்ன மாரி எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு தான் வந்து இந்த வானத்துல பறக்கிற விண்மீன். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கன்டினியூவா போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.